இன்னைக்கு நம்ம கிட்ட அப்படி ஒரு கதை தான் இருக்கு. ஒரு அழகான ரோஜா, அதோட நம்பன் ஒரு பட்டாம்பூச்சி, அப்புறம் ஒரு தேனீ. ம். இது கூடவே ஒரு 2000 வருஷ பழமையான திருக்குறளும் இருக்கு. சோ நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த சிம்பிளான விஷயங்கள்ல இருந்து நட்பு, நோக்கம், குறிப்பா இந்த பொறாமைங்கிற சிக்கலான உணர்ச்சி, இத பத்தி எல்லாம் என்ன ஆழமான பார்வைகளை எடுக்கலான்னு பாக்குறது தான். சரி, உள்ள போவோமா? நிச்சயமா. இது பார்க்க ஒரு நீதி கதை மாதிரி தெரியலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இத கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும்போது மனித உறவுகள், உணர்ச்சிகள், குறிப்பா அந்த பொறாமையோட ஒரு உளவியல் தாக்கம், அத பத்தி ஒரு நல்ல பார்வை கிடைக்குது. அதுதான் இதுல சுவாரஸ்யமே. சரி, கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அழகான ரோஜாப்பூ இருக்கு. ம். அதோட ரும்மனா ரண்ணம்பன் ஒரு பட்டாம்பூச்சி. ஒரு நாள் அந்த பட்டாம்பூச்சி பாக்குது, ரோஜா ஒரு தேனீ கூட ரொம்ப நட்பா பழகுது. ஓஹோ. பார்த்த உடனே பட்டாம்பூச்சிக்கு ஒரு மாதிரி கலக்கம், கோபம், ஏன் ஒரு எரிச்சல் கூட வருது. ஆமா, பொறாமையோட முதல் அறிகுறி. நேரா ரோஜா கிட்ட போயிட்டு, நான் உன் ஃப்ரெண்டும் இருக்கும்போது நீயே வேற ஒருத்தர் கூட, அதுவும் இந்த தேனீ கூட இவ்ளோ க்ளோஸா இருக்க அப்படின்னு கேக்குது. அந்த உரிமையும் கோபமும் இருக்கு பாருங்க, அது முக்கியம். கரெக்ட், அந்த பொறாமையோட வெளிப்பாடு அது. ஆனா இங்க ரோஜாவோட பதில் தான் கதையோட மையத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா, அது என்ன சொல்லுது? அது ரொம்ப அமைதியா சொல்லுது, நண்பா கோவப்படாத, இந்த தேனி என்கிட்ட நான் சுரக்கிற தேனை எடுத்துட்டு போகுது. சரி. அந்த தேனை அது மனிதர்களுக்கு கொடுத்து உதவுது. இதனால நான் இந்த பூமியில பிறந்ததோட பயனை அடையறேன். ஒரு வகையில இது என் கடமை. அதனால நான் தேனி கூட நட்பா இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லுது. ஓஹோ, அப்ப இது வெறும் நட்பு இல்ல. இல்ல, அதுக்கு மேல உறவுகள்ல ஒரு பரஸ்பர நோக்கம், ஒரு அர்த்தம், ஒரு கூட்டுறவு இருக்குன்னு இது காட்டுது இல்லையா? மிகச்சரி. சும்மா ஹாய் பாய் சொல்ற நட்பு இல்ல இது. இதுக்கப்புறம் பட்டாம்பூச்சி என்ன பண்ணுச்சு? பட்டாம்பூச்சிக்கு அப்பதான் தன் தப்பு புரியுது. ஐயோ, பொறாமையால நம்ம நண்பனை தப்பா நினைச்சிட்டோமே, கோவப்படட்டோமேன்னு வருத்தப்படுது. ரொம்ப ஃபீல் பண்ணி, நண்பா நான் தெரியாம பொறாமையால உன்னை தப்பா பேசிட்டேன், இது பெரிய தப்பு, எனக்கு இதுக்கு தண்டனை கொடு அப்படின்னு ரோஜா கிட்ட கேக்குது. அடேங்கப்பா, தண்டனையே கேக்குதா? அந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சி. ரோஜா என்ன செஞ்சுது? தண்டிச்சுதா? இல்ல, அங்கதான் ரோஜா இல்ல இந்த கதையோட ஞானம்னு சொல்லலாம், நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்படியா? ரோஜா தண்டனை கொடுக்கல, அதுக்கு பதிலா திருவள்ளுவரோட ஒரு முக்கியமான குறளை சொல்லுது. என்ன குறள் அது? அழுக்காற்றின் அல்லவை செய்யார், இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து. ஓ, இதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இதோட நேரடி அர்த்தம் என்னன்னா, பொறாமையால துன்பம் வரும்னு தெரிஞ்சவங்கள அந்த பொறாமை குணத்தால மத்தவங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க. சரி.